குடிபோதையில் தொல்லை கொடுத்து வந்த கணவனை கள்ளக்காதலனுடன் சேர்த்து கொலை செய்த இரண்டாவது மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். மைத்துனரே கள்ளக்காதலனான வில்லங்க கொலை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் சாத்தனூர் அருகே உள்ள பட்டம் சுனாமி குடியிருப்பில் வசித்து வந்தவர் 29 வயது மாரிமுத்து. இவரது முதல் மனைவி அஞ்சலை கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றதால் இரண்டாவதாக 24 வயது பிரியா என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். கடந்த ஓரிரு நாட்களாக மாரிமுத்து தனது பெற்றோரை பார்க்கச் செல்லாததால் அவரது தந்தை துரை மருமகள் பிரியாவுக்கு போன் செய்து கேட்டுள்ளார். அப்போது பிரியா கணவர் மாரிமுத்துவை அஞ்சலையின் சகோதரரான 33 வயது மணிகண்டன் கொலை செய்து விட்டதாக கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மாரிமுத்துவின் தந்தை மாரிமுத்துவின் வீட்டுக்கு சென்றபோது வீடு பூட்டி கிடந்துள்ளது. இதனையடுத்து திருநீலக்குடி காவல் நிலையத்திற்கு சென்ற அவர் தனது மகன் மாரிமுத்துவை மைத்துனரான மணிகண்டன் கொலை செய்து விட்டதாகவும் மருமகள் பிரியாவும் தற்போது வீட்டில் இல்லை எனவும் கூறி புகார் அளித்துள்ளார். உடனடியாக திருநீலக்குடி உதவி ஆய்வாளர், திருவிடைமருதூர் ஆய்வாளர் தனிப்படை அமைத்து தலைமறைவான மணிகண்டன் மற்றும் பிரியாவையும் மாரிமுத்துவின் சடலத்தையும் தேடி வந்துள்ளனர். இதனிடையே பிரியா ஆடுதுறையில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் மணிகண்டன் திருவிடைமருதூர் காவல் நிலையத்திலும் சரணடைந்தனர். அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மாரிமுத்துவை இருவரும் சேர்ந்து கொலை செய்தது தெரியவந்தது. மாரிமுத்துவின் முதல் மனைவி அஞ்சலை பிரிந்து சென்ற போதும் அவரது அண்ணனான மணிகண்டன் மாரிமுத்துவுடன் நெருக்கமாகவே இருந்துள்ளார். இருவரும் ஒன்றாக மது அருந்தியும் வந்துள்ளனர். இதனால் அடிக்கடி மாரிமுத்துவின் வீட்டுக்கும் வந்து சென்றுள்ளார். மாரிமுத்து பிரியாவை இரண்டாவது திருமணம் செய்த பின்னரும் மணிகண்டன் வீட்டுக்கு வந்து சென்ற நிலையில் பிரியாவுக்கும் மணிகண்டனுக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மாரிமுத்து தினமும் மது அருந்திவிட்டு வந்து பிரியாவிடம் தகராறிலும் ஈடுபட்டு வந்ததால் கணவன் மனைவி இடையே பிரச்சனை இருந்துள்ளது. இதுகுறித்து பிரியா மணிகண்டனிடம் கூறி அழுதுள்ளார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி இரவு மாரிமுத்து, மணிகண்டன், பிரியா ஆகியோர் ஒன்றாக மது அருந்தியதாக கூறப்படுகிறது. மது போதையில் மாரிமுத்துவுக்கும் மணிகண்டனுக்கும் பிரியா தொடர்பாக தகராறு ஏற்பட்டு அது கைகலப்பாகியுள்ளது. அப்போது மணிகண்டன் அங்கு கிடந்த கோடாரியை எடுத்து மாரிமுத்துவின் கழுத்து பகுதியில் வெட்டியதில் அவர் அங்கேயே உயிரிழந்தார். இதையடுத்து வேறு யாருக்கும் தெரியாமல் மாரிமுத்துவின் சடலத்தை சாத்தனூர் அருகே செங்கல் காலவாய்க்கு மண் எடுத்துச் சென்ற இடத்தில் உள்ள ஒரு பள்ளத்தில் புதைத்து விட்டதாக போலீசாரின் விசாரணையில் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் உடலை புதைத்த இடத்தை அடையாளம் காட்ட மணிகண்டனை போலீசார் அழைத்துச் சென்றனர். அங்கு சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டதை தொடர்ந்து அங்கேயே உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாரிமுத்து கொலை தொடர்பாக அவரது இரண்டாவது மனைவி பிரியா, மைத்துனர் மணிகண்டன் ஆகியோரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.